புதிய குரல் நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தேர்தலானது பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 23 தான் வந்து நடந்து முடிஞ்சுச்சு. அப்படி நடந்து முடிந்திருந்தாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தலுக்கான ஜுரமானது ஜனவரி மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பது, தொகுதி பங்கீடு நடப்பது, அதுபோக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகளை வந்து மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கிறது, மக்கள் மன்றத்தில பிரச்சாரங்கள வந்து முன்னெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய விஷயங்கள வந்துட்டு கட்சிகள் வந்துட்டு ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க. மக்கள் எதை பத்தியுமே சிந்திக்காம ஒவ்வொரு கட்சிகளுடைய இந்த எலெக்ஷன் அவங்களுடைய பிரச்சாரத்திலேயே வந்துட்டு நிறைய டிபேட்ஸ் ஆகட்டும், நிறைய நேர்காணல்கள் ஆகட்டும், மக்களை வந்து கொஞ்சம் அப்படி பிஸியாவே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சுவாரஸ்யமானதாக கூட இருந்தது. ஏன்னா புதிதாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தொகுதியில வந்து போட்டி போட போகிறார் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் இந்த எலெக்ஷன்ல நிக்கவே இல்லையாம்பா அப்படிங்கிற வரைக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியிடப்பட்டது. ஆனா அப்படிலாம் கிடையாது. அவர் 1க்கு 2 தொகுதியில வந்து நிக்கிறார் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்ப தேர்தலையும் நின்று இருக்காரு. பெரம்பூர்லயும் நின்று இருக்காரு, திருச்சி கிழக்குலயும் வந்துட்டு நின்று இருக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இதுல மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு அவரை சுத்தி பின்னி பிணையப்பட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு பேசும்போதே நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்களை முன் வச்சு அவர் பேசியிருந்தாரு. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து அரசியல் மயப்படுத்தப்படவே இல்லை. செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி தன்னை சுற்றி வந்து கூட்டம் இருப்பதை விஜய் விரும்புகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவரை பற்றி வந்துட்டு நிறைய வந்து பேசப்பட்டது அப்படின்னா அது வந்து மிக இல்லை. அதையும் தாண்டி பல விமர்சனங்களையும் தாண்டி பெரம்பூர்ல நின்று இருக்கிறாரு. நிறைய பேர் வந்துட்டு மக்கள் ஆதரவோட வந்துட்டு அவ்வளவு கூட்டத்தோட வந்து நின்று இருக்கிறாங்க. அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இனி காலம் தான் வந்துட்டு சொல்லும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே தாவைக்கால இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா திமுகவை எதிர்க்கிறதுல ஆதவ் அர்ஜுனாவுக்கு மிஞ்சினது யாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அதிமுக தான் வந்துட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீய சக்தி அப்படிங்கிறத வந்துட்டு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கொண்டு வரப்பட்டாலும் அதை ஜெயலலிதா அம்மையார் தான் வந்துட்டு அதை மிக கடுமையான அளவுல அதை வந்து கையெடுத்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு அந்த வாக்கியத்தை வந்து மிக கடுமையாக அவர் கையில் எடுத்தாரு. திமுகவை வந்துட்டு எதிர்ப்பதில் பாரபட்சமே பார்க்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து அவர் நின்று இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆதரவு வந்து மக்கள் மத்தியில் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் என்னவாக இருக்கும், நிறைய பண பட்டுவாடா நடந்துச்சுன்னு கூட சொல்றாங்க. கண்டிப்பா அந்த தொகுதி மக்கள் நீங்க தான் அந்த காணொலியை பார்த்துட்டு சொல்லணும் எந்த அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரு புசியானந்த் அவர்கள் ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரர். விஜய் கிட்ட நெருங்கவே முடியலை அப்படின்ற அளவுக்கெல்லாம் கூட இருந்தது. அப்படி ஒரு சர்ச்சைகளுக்குள்ள வந்து சிக்கியிருந்த அவர் பார்த்தீங்கன்னா தீநகர் தொகுதியில் வந்து நின்று இருந்தாரு. அவருக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்காக அவ்வளவு தூரம் வந்து பெர்மிஷன் வாங்கியும் நிறைய தானே கிடைக்காம போய் கடைசியில் எப்படியோ ரோட் ஷோலாம் பண்ணி ஓரளவுக்கு வந்துட்டு கட்சியை மேலே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு சீமான் அவர்கள் காரைக்குடியில வந்து நிக்கிறார். காரைக்குடி தொகுதியில அவர் நிக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டியாவது அவரை வந்து மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏன்னா வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஏறக்கூடிய ஒரு 15 வருஷத்துக்கும் மேலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களுக்கு இல்லையா, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போதைய நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் தாவேக்கா வந்து ஓட்டுக்களை பிரிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு கட்சி வந்துட்டு நிறைய முன்னேறலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டுட்டு வருது. இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தராவது வந்துட்டு சட்டசபைக்கு போவாங்களா? கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா யார் கூடயுமே கூட்டணி இல்லாமல் 8% அளவுக்கு ஓட்டு வாங்கின அந்த கட்சியானது, மாநில அந்தஸ்தை பெற்ற அந்த கட்சியானது இந்த முறை எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை கையிலுப்பில் வச்சிருப்பாங்க, இன்னும் கூட போகுது அப்படிங்கிறத இந்த தேர்தல் வந்துட்டு நமக்கு சொல்ல போகுது. ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கிறோம் அந்த ஓட் கவுண்டிங்காக. எலெக்ஷன்ல ஓட்டெல்லாம் போட்டாச்சு, நீ ஓட் கவுண்டிங்ல என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக இருக்குது. திரு செந்தில் பாலாஜி பார்த்தீங்க அப்படின்னா கரூர் தொகுதி தான் வந்துட்டு அவருக்கான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டு வருது. ஆனா இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தெற்குல வந்துட்டு அவர் வந்து போட்டியிட்டிருக்கார், களமிறக்கப்பட்டிருக்காரு. எங்க நின்னா என்னப்பா இது ஏன் ஊரு, நான் ஜெயிப்பேன், கொங்கு பெல்ட்ல என்னுடைய சாம்ராஜ்யம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சூளுரைச்சிருக்கிறார். கொங்கு பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகள் வசம் வந்து இருந்துச்சு. அங்க நிறைய ஏகப்பட்ட மில்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது தான் கம்யூனிஸ்ட். அவங்க கிட்ட இருந்து அப்படியே மெல்லமாக அது வந்து அதிமுக கிட்ட வந்து கைமாறுச்சு. அதிமுகவினுடைய மிகப்பெரிய கோட்டையாக கொங்கு பெல்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த கொங்கு பெல்ட்டை யார் கைப்பற்றாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கட்சியிலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை வந்து இருந்துச்சு.
ஏன்னா அந்த கொங்கு மக்கள் அவங்களோட மனசை பிடிச்சு அவங்க அந்த இடத்த வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாக இல்லாமல் பார்க்கப்பட்டது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க, கொங்கு பெல்ட்ல எப்படியாவது வந்துட்டு எம்எல்ஏ சீட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து தவிடுபொடி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முறை செந்தில் பாலாஜியை வந்து அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார். எந்த தொகுதியில் களமிறக்கப்பட்டாலும் செந்தில் பாலாஜி அவருடைய திறமையை நிரூபிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல ரொம்ப தீவிரமாக வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கான ஒரு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த தேர்தல் வந்து நமக்கு காட்டிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சொந்த சமூக வாக்குகளை நம்பி தான் வந்துட்டு அந்த கட்சியில் வந்துட்டு களமிறங்கி இருக்கிறாரு. அவருக்கு எப்பவுமே அங்கே வந்துட்டு சமூக மக்கள் கைவிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் மேலேயும் நிறைய அதிருப்திகள் இருப்பதாக வந்து சொல்லப்பட்டுட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு. அடுத்து தாவேக்கால இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நபர் பார்த்தீங்க அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே எடப்பாடி வரைக்குமே அதிமுகவிலிருந்து பயணப்பட்டுக்கிட்டு வந்தவர், கல்வி அமைச்சராக இருந்தவர், வனத்துறை அமைச்சராக இருந்தவர், இப்படி பல பொறுப்புகளில் வந்து வகிச்சவர் பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் ஏற்பட்ட ஒரு அதிருப்தி காரணமாக இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறார். ஆனால் தாவேக்கால இணைஞ்சாலுமே அதே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில தான் வந்து நிற்கிறார். அங்கே வந்துட்டு அவர் அதிமுகவுக்காக செங்கோட்டையனுக்கு ஓட்டு கிடைக்க போகுதா, இல்லை தாவேக்கால இணைஞ்சதுக்காக விஜயோட ஓட்டுகள் கிடைக்க போகுதா அப்படிங்கிறதா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே பெரிய அபிப்பிராயம் இல்லை, பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே அங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு அங்கே கொட்டி கிடக்கு. இந்த பக்கம் குளத்தூர் தொகுதிக்கு வரும். ஏன்னா குளத்தூர் தொகுதி வந்துட்டு திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட தொடர்ந்து அங்கே நின்று ஜெயிச்சிட்டு வராங்க. அங்கேயும் நிறைய குறைபாடுகள் இருந்தாலுமே அது உடனுக்குடன் வந்து சரி பார்க்கப்படுது. அது வந்து ஸ்டார் தொகுதி அப்படின்னு வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த முறை மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போதான் வந்துட்டு தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியானது திமுக கூட கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பழம் நழுவி பாலில் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். எப்படியாவது விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு நம்ம கட்சியில் கூட்டணியில் வந்து இணைஞ்சிருவார், கண்டிப்பாக நம்மளுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுக கூட போய் இணைஞ்சார். அப்படிலாம் இருக்கிற தாண்டி இன்னைக்கு தேமுதிகவானது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியிலிருந்து முற்றிலுமாக விலகி இன்னைக்கு திமுக கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் வந்துட்டு அவங்க கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த 10 தொகுதிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம், எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு, எங்கள் சமூக மக்களுடைய வாக்கு அதையும் தாண்டி விஜயகாந்த் அவருடைய முகத்துக்காக எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. திருமதி பிரேமலதா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருத்தாச்சலம் தொகுதியில் வந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ விருத்தாச்சலம் தொகுதியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய சமூக மக்கள் எங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க, அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் நின்று இருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு தொகுதிக்காக வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க பண்ண போகிறாங்க, தேர்தலில் அவங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, மக்கள்கிட்ட அவங்களுக்கான ஒரு ஆதரவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த மே 4 தேர்தல் முடிவு வந்துட்டு நமக்கு எல்லாமே சொல்ல போகுது. இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டார் கேண்டிடேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் தொகுதிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றியும் விட்டுருக்குது, இறக்கியும் விட்டுருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் என்ன மாதிரியான வாக்குகளை வந்து பெற போகிறாங்க, நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ண அந்த வேட்பாளர் ஜெயிச்சாரா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.